வணக்கம். ஏப்ரல் மாதம் வந்தாலே ஒவ்வொரு வருஷமும் தலித் வரலாற்று மாதமா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய மாதமா நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்துல தலித் சமூகத்தின் போராட்டங்கள், சாதனைகள், பங்களிப்புகளை நினைவு கூறுகிற விதமாவும், நம்முடைய வரலாற்றை உலகுக்கு எடுத்து சொல்ற விதமாவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதமா ஏப்ரல் மாதத்தை நாம எல்லாரும் பாக்குறோம். இந்த ஏப்ரல் மாதத்தை கொண்டாடுகிற பழக்கம் ஏதோ இப்ப கொண்டாடுறதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இந்த 2K கிட்ஸுக்கு அந்த விவரம் தெரியல. இந்த பழக்கம் எப்ப வந்தது அப்படின்னா, பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய நூற்றாண்டுக்கு பிறகு தமிழக தலித்துகள் விமர்சையா, அதாவது கலை இரவு அப்படிங்கிற நிகழ்ச்சிகளின் பெயர்ல விடிய விடிய பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய சிந்தனைகளை, தத்துவங்களை கலை நிகழ்ச்சிகளா எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தோட தொடக்க நாளான இன்று தலித் வரலாற்றுக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த ஏப்ரல் 1 தான் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI ஏப்ரல் 1 1935 தொடங்கப்பட்டிருக்கு. நாணய வெளியீடுல தொடங்கி அந்நிய செலவாணி வரை இந்தியாவின் நிதி அமைப்பை வடிவமைக்கிறதுல முக்கிய பங்கு கொண்ட இந்த அமைப்போட அடித்தளத்தை நாணயத்தை உருவாக்கிய நாணயமான தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI ஏப்ரல் 1 1935 தொடங்கினதுக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். 1913 1917 அதன் பிறகு 1922 பிரிட்டிஷ் இந்தியாவில ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் வங்கிகளோட தோல்விக்கு மிகப்பெரிய வழிவகுத்திருக்கு. இந்த பொருளாதார தோல்விதான் இந்தியாவில ஒரு மத்திய பொது வங்கி உருவாக்கணுங்கிற தேவையை ஏற்படுத்தியிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI ஏப்ரல் 1 1935 தொடங்கப்பட்டதுக்கு முன்னாடியே 1773 பெங்கால்ல மத்திய வங்கி நிறுவுற ஒரு திட்டமும், 1807 அதன் பிறகு 8 பம்பாய் அரசாங்கம் உறுப்பினரால முன்மொழியப்பட்ட ஒரு வங்கி திட்டமும் இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு தயாரா இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் உருவாக்குறதுல நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால கிழக்கிந்திய கம்பெனி வங்கியை உருவாக்கணுங்கிற எண்ணத்தையே கைவிட்டு இருக்கிறாங்க. அதை நிராகரிச்சிருக்கிறாங்க நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால. அப்போ பொருளாதார நெருக்கடி நடைமுறை சிக்கலை சரி செய்ய 1926 நாணயம், பொருளாதாரம் மற்றும் வங்கி நிலைமைகளை குறித்து விரிவான ஆய்வறிக்கையை மேற்கொள்ள ராயல் கமிஷன் ஆஃப் கரன்சி அண்ட் பைனான்ஸ், ஹில்டன் யங் கமிஷன்ங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. அந்த அமைப்போட முன்னாள் இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்களை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்தியாவில பொருளாதார பலவீனங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தன்னுடைய கருத்தை ஆணித்தரமா பதிவு செய்திருக்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் மறுக்கப்பட்டதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எந்த இடத்துலயும் விமர்சிக்கிறதுக்கு தயங்கினதே கிடையாது. அதை தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்து அந்த கமிஷனை ரொம்ப பாதிச்சிருக்கு. இவர் சொல்றது சரிதான்ப்பா, இவர் ஏதோ ஒரு வகையில இதெல்லாம் சரியா சொல்றாரு அப்படின்னு ஆதாரப்பூர்வத்தால அவங்களை நிரூபிச்சதுனால அவங்க ஏத்துக்கிட்டாங்க. மத்திய வங்கியோட தேவையை வலியுறுத்தியும் சொல்லி இருக்கிறார். அதனால மத்திய வங்கியின் தேவையை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசு. அந்த மத்திய வங்கி எது? RBI. இந்தியர்களுக்கான மத்திய வங்கியை உருவாக்க பாபா சாஹிப் அம்பேத்கரின் தி ப்ராப்ளம் ஆஃப் தி ருபீஸ், இட்ஸ் ஒரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன், ரூபாயின் பிரச்சனை, அதன் தோற்றமும் அதன் தீர்வுங்கிற ஆய்வு கட்டுரை தான் இந்திய நாணய முறையை புரிஞ்சிக்கவும் சீர்திருத்தம் செய்யவும் ஒரு தனித்துவமான பார்வையை பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்திருக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வெள்ளி தரநிலைக்கு பதிலா கோல்டு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. கோல்டு ஸ்டாண்ட் சொல்ற தங்க தரநிலை அப்படி இல்ல அப்படின்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் தங்க மாற்று முறை பரிந்துரைச்சிருக்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் கொடுத்த பரிந்துரையும் அவருடைய ஆய்வு கட்டுரையும் தான் இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பொருளாதார கட்டமைப்பை உறுதி செய்வதற்கும் உதவும்னு ஆணித்தரமா சொல்லி இருக்கிறாரு. பிரிட்டிஷ்காரங்களும் நம்பி இருக்கிறாங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன இந்த யோசனைகள் ஹில்டன் யங் கமிஷனை வெகுவாய்ப்பு இருக்கு. இந்த மனுஷன் சரியாதான் சொல்றாரு, இதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தியும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI உருவாக அடித்தளமா இருக்க உதவி இருக்கிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார், PhD பெற்றிருக்கிறார். அவரோட தி எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் பினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா என்கிற ஆய்வறிக்கை பிரிட்டிஷ் காலனித்துவ நிதி முறையை விமர்சித்து இந்தியாவிற்கு சுயசார்பான பொருளாதார அமைப்பு தேவைன்னு வலியுறுத்தி அந்த ஆய்வறிக்கை இந்தியாவுக்கு பொருளாதார தேவைன்னு வலியுறுத்தி இருக்கு. 1935 RBI நிறுவப்பட்ட போது அதன் முதல் தலைமையகம் கொல்கத்தாவில தான் இருந்திருக்கு. அதன் பின்னாடி 37 RBIயோட தலைமை அலுவலகம் மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் தான் இந்தியாவோட பொருளாதார மையமா மும்பையின் முக்கியத்துவத்தை பிரதிபலிச்சிருக்குன்னு சொன்னா மறுப்பதற்கு இல்லை. அது மட்டும் இல்லாம பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்திய நிதி உள்ளடக்கத்திற்கு, அதாவது பினான்சியல் இன்க்ளூஷனுக்கு ஏற்ப நாடு முழுக்க வங்கி சேவைகளை விரிவுபடுத்துவதற்கு உதவி இருக்கு.
அதாவது வங்கி நிறுவனங்களை எல்லா மயமும் வந்து எக்ஸ்டாப்ளிஷன் பண்றதுக்கு அந்த பினான்சியல் இன்க்ளூஷன் உதவி இருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆர்பிஐ ஒரு பொருளாதார கருவியா மட்டும் பார்க்காம சமூக மாற்றத்திற்கான ஒரு வழியாவும் பார்த்திருக்கிறார். எப்படின்னு கேக்குறீங்களா? வறுமையில வாழுற மக்களுக்கு வங்கி சேவைகளை எளிமையாக்குவதன் மூலமா கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இது உதவும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இன்று ஆர்பிஐயின் நிதி உள்ளடக்க திட்டங்கள், அதாவது பினான்சியல் இன்க்ளூஷன், பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய பார்வையோட நீட்சியா தான் பார்க்கப்படுது. ஆர்பிஐ உருவாகும் போது தனியார் பங்குதாரர்களாலதான், ஷேர் ஹோல்டராலதான் இந்த இந்த ஆர்பிஐ வந்து நிர்வகிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஆர்பிஐ வந்து 1949 தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்திற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முழு மனதோட தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார் தேசியமயமாக்கப்பட்டதுக்கு. ஏன்னா அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு மத்திய வங்கி தான் பொது நலனை உறுதி செய்யும் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா நம்பினாரு. அதன் பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இந்த மகத்தான பங்களிப்பை பாராட்டி ரிசர்வ் வங்கி அவருடைய 125வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்துல பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய பெயர்ல நாணயங்களை வெளியிட்டு பெருமைப்படுத்தி அவரை மேலும் கௌரவப்படுத்தியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாம இந்திய பொருளாதார மேதையும் நோபல் பரிசு பெற்றவருமான அமர்த்தியா சென் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய பொருளாதார தந்தையா பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை புகழ்ந்து இருக்கிறார், பாராட்டி இருக்கிறார். என்னுடைய வழிகாட்டி அவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய வீடியோவுக்கு கீழே கருத்து போடுற சில பேர், ஏமா பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எல்லாம்னு சொல்றீங்களே, அவர் ஒரு துறையை விட்டு வைக்கலையா, தோட்டத்துக்கெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கிறாங்க, கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறாங்க. ஆமா, பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் இந்தியா உருவாக காரணமா இருந்தார். இவர் தான் சட்டம் எழுதினார். பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் மொழிவாழி மாநிலமா அமைஞ்சதுக்கு காரணம். இன்னைக்கு குறைந்தபட்சம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதுக்கு கூட அவர் எழுதின சட்டம் தான் இன்னைக்கு உறுதுணையா இருக்குது. சகோதரத்துவமா இருக்கிறது கூட அவர் எழுதின சட்டம் தான் காரணமா இருக்கு. இந்தியாவில தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு உறுதி செய்தது அவருடைய சட்டம் தான். பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு, இஎஸ்ஐ, பிஎஃப், சொத்து உரிமை இதெல்லாம் கொடுத்தது, உறுதி செய்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். தொழிற்சாலைகள், விவசாயம் தலை தோங்கணும்னு அவராலதான் தீர்மானிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு துறைகள்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சிந்தனைகளை, கருத்தாக்கத்தை விதைத்திருந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த நாட்டினுடைய இதயம்னு சொன்னா அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். தனி மனிதனுக்கும் நாணயம் எவ்வளவு முக்கியமோ, தனி மனிதனுக்கு நாணயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்தியாவுக்குமே நாணயம் வேணும். ரூபாயின் சிக்கலை தீர்ப்பதற்காக பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய எண்ணத்தில் உருவானதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த ரிசர்வ் வங்கி தான் இன்றைக்கும் நாடு முழுக்க பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய எண்ணங்கள் நிறைவேறியதா அப்படின்னா இல்ல. அவருடைய பொருளாதார சிந்தனை முழுமையா கடைபிடிக்கப்பட்டால் ஒரு தன்னிறைவு பெற்ற பொருளாதார சமூகமா இன்னைக்கு மாறி இருக்கும். ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய சிந்தனையை முழுமையா யாரும் நடைமுறைப்படுத்தல அப்படிங்கறதா உண்மை. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுனாங்கன்னு நேரடியாவே பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவினுடைய உழைப்பை, பொருளாதாரத்தை சுரண்டுறாங்க. அந்த சுரண்டல் இருக்கக்கூடாது என்பதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய அல்டிமேட் கோலா இருந்தது அன்றைக்கு. இன்றைக்கும் உலக நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவை டாலர் என்கிற பெயர்ல சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து நாம மாறணும். நம்முடைய நாணயத்தின் மதிப்பு உலக அளவுல கொண்டு செல்லணும். நம்முடைய நாணயத்தின் மதிப்பு உயரணும். அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய கனவா இருந்தது. அதை நோக்கி இந்த பொருளாதார வளர்ச்சியை நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்கு. ஏப்ரல் 1 பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய இந்திய பொருளாதாரத்தின் நாள்னு நாம சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இந்த நாட்டுல பொருளாதாரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது பாபா சாஹேப் அம்பேத்கர் போட்ட விதைதான் காரணம். இதையெல்லாம் மக்களுக்கு நாம பரப்புரை செய்ய வேண்டியது இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவானது யாராலன்னு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுல ஒரு மனிதனா நடமாடுறாங்க அப்படின்னா அதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதனுடைய சிந்தனை தான் காரணம். ஆகவே பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய சிந்தனைகளை, அவருடைய கருத்துக்களை இந்த மாதம் முழுக்க நான் அவருடைய செய்திகளை, சிந்தனைகளை நான் சொல்ல இருக்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.